வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். அங்கே வசனத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபங்கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். சாத்தானுக்கு தெரிந்து விட்டது இது கடைசி காலம். சாத்தான் அறிந்து வைத்திருக்கிறான், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அதற்கு முன்னால மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது. அதனால சாத்தானுக்கு நன்றாக தெரியும் இது இன்னும் கொஞ்ச காலம்தான் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவனை கட்டி ஆண்டவர் பாதாளத்தில் அடைத்து வைக்க போகிறார் என்பது சாத்தானுக்கு தெரியும். ஆகவே அவன் இந்த பூமியிலே மிகுந்த கோபத்தோடு இறங்கி இருக்கிறான், மிகுந்த ஒரு வைராக்கியத்தோடு இறங்கி இருக்கிறான். ஆகவே தான் தீமைகளை கட்டவிழ்த்து விடுகிறான், கொடூரமான காரியங்களை கட்டவிழ்த்து விடுகிறான். இதுவரைக்கும் நாம கேள்விப்பட்டிராத பாவங்களும் துன்மார்க்கங்களும் உலக நாடுகளுக்குள்ளே வேகமாய் பரவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய கண்கூடாக சென்னை பட்டணத்துக்குள்ளே, இந்தியா தேசத்துக்குள்ளே, உலக நாடுகளுக்குள்ளே இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த மாதிரி தீமைகள், ஏன் இந்த மாதிரி அழிவுகள், ஏன் இந்த மாதிரி சபைகளுக்கு உபத்திரவங்கள், ஏன் இந்த மாதிரி ஊழியங்களுக்கு இத்தனை பாடுகள் என்று சொன்னால், சாத்தானுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் அவன் மிகுந்த பலமாக போராட ஆரம்பித்து விட்டான். அது கடைசி காலம் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம். ஆகவே தான் சாத்தான் தீவிரமாய் இந்த காரியத்தை செய்கிறான். ஆனால் இந்த கடைசி கால ஆபத்துகள் இனி தீவிரமாய் நடந்து கொண்டே இருக்கும். அவன் சாத்தானை குறித்து சொல்லும் போது, அவன் இருளின் ஆதிக்கத்திலே கிரியை செய்கிறவன், அவன் இருளின் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிற இருளின் தூதன் அவன். அவன்தான் இந்த இருளான நாட்களிலே பலமாய் கிரியை செய்கிறவன். அப்படியானால் இந்த காலத்திலே நாம் எப்படி மீண்டு போவது, எப்படி நாம் இந்த காலத்தை கடந்து போவது, நாம் எப்படி ஜெயம் எடுப்பது? அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் இந்த இருள் விலகுவதற்கு சில வழிகளை தேவன் வைத்திருக்கிறார். இந்த இருள் விலகுவதற்கு தேவன் ஒரு கூட்டத்தை எழுப்பி இருக்கிறார். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த இருள் விலக வேண்டுமானால், இந்த இருளான காலத்திலே மக்கள் இந்த பயத்திலிருந்து, இருளின் சக்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு கட்டளையிட்டார். ஒரு இருளான காலத்திலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் இருளான சூழ்நிலை தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை மாறுவதற்கு நாம் என்ன செய்வது? இந்த இருளான சூழ்நிலை மாற்றக்கொள்ளக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் உள்ளவர்கள் தேவனுடைய ஜனங்கள் மாத்திரம்தான். அரசியல்வாதிகளால் இந்த இருளான சூழ்நிலை மாற்ற முடியாது. ஆளுகிறவர்களால் இந்த இருளான சூழ்நிலையை மாற்றிவிட முடியாது. விஞ்ஞானிகளால் இந்த இருளான காலங்களில் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளால் இந்த இருளான சூழ்நிலையை மாற்ற முடியும். இந்த இருளை ஜெயிக்க முடியும். இந்த இருளான காலங்களை மாற்றி ஒரு புதிய காரியத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன செய்வது? இருளை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுவது? ஒரு இடத்துல இருள், ரூம்ல இருட்டா இருக்குதுங்க, இருட்டை போ, இருட்டை விலகி போ, இயேசுவை நாமத்தினால சொல்ற, இருளை போன்னா போயிருமா? இருட்டு போகணும்னா என்ன பண்ணணும்? லைட் போடணும். அங்க ஒரு வெளிச்சம் வந்துட்டா இருள் தன்னால போயிடும். அல்லேலூயா. வெளிச்சம் வந்துட்டா இருள் தன்னால போயிடும். இருளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை வெளிச்சத்துக்கு மாத்திரம்தான் உண்டு. அதனால தான் தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாம் கவனிங்க. 2 காரியம் பாஸ்டர் கல்யாணகுமார் அவங்க வந்து திரும்ப திரும்ப சில காரியம் சொன்னாங்க. நீங்க நல்லா கவனிச்சா உங்களுக்கு விளங்கும். ஒரு பக்கம் ஜெபம், ஜெபம் மட்டும் பண்ணினால் போதாது, இன்னொரு பக்கம் செயல்பட வேண்டும். மிஷினரிகளை அனுப்பணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், செயல்பட வேண்டும். 2ம் நடந்தால்தான் அந்த இருளின் சக்திகளை நம்ம மேற்கொள்ள முடியும். இருளின் ஆதிக்கங்களுக்கு முடிவை உண்டாக்க முடியும்.
இந்த 2 காரியமும் ரொம்ப அவசியம். ஜெபிக்கணும், செயல்பட வேண்டும். அப்ப இந்த இருள் விலகுவதற்கு என்ன வெளிச்சம், எதை வைத்து ஆண்டவர் இந்த இருளை ஜெயிக்கும்படி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார்? 3 வேத வசனங்களை நாம் சுருக்கமாய் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சுற்றி வந்து காணப்படுகிற இந்த இருளின் கிரியையிலிருந்து இந்த இருளான சூழ்நிலை மாறி ஒரு வெளிச்சம் கொண்டு வர நாம் என்ன செய்ய வேண்டும்? சென்னை பட்டணத்தில் பலவிதமான இருள், பாவ இருள், சாப இருள், மதுபானம் என்கிற இருள், விபச்சார வேசித்தனம் என்கிற இருள், அநீதி என்கிற இருள், லஞ்சம் ஊழல் என்கிற இருள், பலவிதமான அசுத்தங்கள் என்கிற இருள் இந்த பட்டணத்தின் பல பகுதிகளை ஆட்கொண்டிருக்கிறது. இருளின் ஆதிக்கத்தை நாம் பார்க்கிறோம், இருளின் கிரியைகளை நாம் பார்க்கிறோம். இருளின் கிரியைகள் என்றாலே சாத்தானுடைய கிரியைகள், இருளிலிருந்து கிரியை செய்கிற பிசாசனுடைய கிரியைகள். அவனுக்கென்று ஒரு காலம் கொடுக்கப்பட்டு அவன் பலமாய் கிரியை செய்கிறான். இந்த இருளான சூழ்நிலை மாறி ஒரு வெளிச்சம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த சென்னை பட்டணத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தான் இந்த இருளை விரட்ட முடியும். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற உங்கள் மூலமாகத்தான் இந்த இருளை அப்புறப்படுத்த முடியும். சென்னை பட்டணத்தின் இருளை மாற்றி அதற்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வர உங்களாலே முடியும், உங்களாலே முடியும், உன்னாலே முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். நீங்க ஒளி வீச ஆரம்பிச்சிட்டா இருள் தன்னாலே விலகி போய்விடும். இருட்டால வெளிச்சத்தை ஜெயிக்கவே முடியாது, ஆனால் வெளிச்சத்தால் இருளை ஜெயிக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் வெளிச்சம். உங்க மூலமாகத்தான் இந்த இருளை விரட்ட முடியும். இந்த இருளான காலங்களை அப்புறப்படுத்தி மக்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டுமானால் என்னை அறிந்த என் பிள்ளைகளாயிருக்கிற உங்கள் மூலமாகத்தான் முடியும். ஆமென். அப்ப நாம் ஒவ்வொருவரும் இயேசுவுக்காக வெளிச்சமாய் மாற வேண்டும். இந்த முழிரவு ஜெபத்தினுடைய நோக்கமே என்னது? லைட் அப் சென்னை. சென்னையை வெளிச்சமாக்குங்க, அப்படிதான் போட்டிருக்கு இல்லை? இந்த விளம்பரத்தில் பாருங்க, லைட் அப் சென்னை ஆல் நைட் ப்ரேயர். இந்த சென்னை பட்டணத்தை வெளிச்சமாக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்காக நம்ம வெளிச்சமா மாறணும். ஆண்டவர் சொன்ன மாதிரி, நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம், நான் வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளுவது. நாம் இந்த வெளிச்சம் வீசுவது முதலாவது நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறவங்க அதில் இயேசுவின் வெளிச்சத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். முதலாவது நம்முடைய வாழ்க்கை பிரகாசித்தா உங்க மூலமா நீங்க வேலை செய்கிற இடத்துல எல்லாம் வெளிச்சம் பரவி செல்லும். நீங்க இருக்கிற தெருவில் வெளிச்சம் பரவும், நீங்க இருக்கிற ஏரியாவில் வெளிச்சம் பரவும். அப்ப அங்க இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் தானாக அழிக்கப்பட்டு விடும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஒளி வீச ஆரம்பிச்சா சாத்தானுடைய இருளின் வல்லமைகள் தானாக ஓய்ந்து போகும், தானாக குறைந்து குறைந்து அழிந்து போகும். ஆகவே நாம் வெளிச்சம் வீசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆதி திருச்சபையில் விசுவாசிகளை குறித்து நம்ம வாசிக்கும் போது பாருங்க, அவங்க ஒளி வீசக்கூடியவங்களா, வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதில் என்னை ரொம்ப கவர்ந்து கொண்ட ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயை பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒரு கூட்டம், 2 கூட்ட மக்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஒன்று ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அவங்க எப்படி இருந்தாங்களாம்? அவங்க மகிழ்ச்சியோடு இருந்தாங்க, புறம் கூற மாட்டேங்கிறாங்க.
அடுத்தவங்களை குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க, சண்டை போட மாட்டேங்கிறாங்க, எல்லாத்துக்கிட்டே அன்பா இருக்கிறாங்க, சிரிச்ச முகமா இருக்கிறாங்க, எல்லாத்துக்கிட்டே பாசத்தோட பழகிறாங்களே. யார் இவங்க? இவங்க கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, இயேசுன்ற ஒருவரை இரட்சகராக சுதந்திரித்து கொண்டவங்க. அப்போ பொது ஜனங்கள், இயேசுவை அறியாத மக்கள் அவர்களை தயவு கொடுத்தாங்க. தயவு, அவங்களுக்கு இடத்துல தயவு பெற்றவர்களாக இருந்தாங்க. அப்படின்னா இவங்க அவங்க மேல மரியாதை வைத்திருந்தாங்க, அவங்களுக்கு உதவி செய்தாங்க. சாதாரண ஜனங்கள் இவங்க மேல விசேஷித்த மரியாதை வைத்து உதவி செய்கிறவர்களா இருந்தார்கள். அந்த மாதிரி ஒரு சாட்சியான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். அதைத்தான் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது தேவ வசனத்தை அவர்கள் பெரையா பட்டணத்தார் இப்படி இருக்கிறதா என்று தியானித்ததுனால 11ஆம் வசனம், நற்குணசாலிகளாய் இருந்தார்கள், நல்ல குணம் உள்ளவங்க. அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, இவங்க நல்ல குணம் உள்ளவங்க, நல்ல சுபாவம் உள்ளவங்க, இவங்க இயேசுவை தான் ஆராதிப்பாங்க, இயேசுவை பற்றி சொல்லுவாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க, இவங்களுக்குள்ள சண்டை போட மாட்டாங்க, அடுத்தவங்களை பற்றி எல்லாம் பேச மாட்டாங்க, இவங்க கவலையா இருக்கிறத பார்க்கவே முடியாது, எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களுடைய முகம் மலர்ச்சியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாட்சி, அதான் வெளிச்சம். ஒளி வீசுறதுன்னா என்ன? மெழுகுவர்த்தி கையில் வச்சுட்டு போறதா? நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும், இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுற விசுவாசி கூட ஆபீஸ்ல போய் பக்கத்தில் உள்ளவங்கிட்ட அழுதுகிட்டு இருக்கிறீங்க. ஒரே கஷ்டம், வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை, வீட்டில் அந்த பிரச்சனை. அவன் எப்படி இயேசு உங்களை பார்க்க முடியும்? ஓ, நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இவங்க கதை. சர்ச்சை உண்டு தான், நான் கோயிலுக்கு போகிறேன், அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, அவ்வளோதான், வேற வித்தியாசம் ஒன்றும் இல்லை. யோசித்து பாருங்க. உங்க துக்க முகத்தினால நீங்கள் இயேசுவை காண்பிக்கிறதுக்கு பதிலாக அவரை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. நீங்க தானே வெளிச்சமா பிரகாசிக்கணும், உங்களுடைய முகம் பிரகாசிக்கணும். இல்ல வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, உங்களுடைய தெருவில் உங்களை பார்க்கிறவங்க மன மகிழ்ச்சியா பார்க்கணும். இல்ல எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு கேட்கணும். இல்ல இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதை அவங்க அறிந்து கொள்ளணும். இல்ல யோசித்து பாருங்க, நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன காரியத்துக்கு முறுமுறுத்து சண்டை போட்டு ஆண்டவர்கிட்டையும் போய் நான் அழுகிறேன்னு சொல்லி நான் ஆபீஸில் போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் நம்ம கஷ்டத்தையே சொல்லி 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 இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு பதிலாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் வெளிச்சம். எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல அடுத்து ஒமைக்ரான், அடுத்தது இன்னொரு கொள்ளை நோய் வரும்னு சொல்றாங்க. தடுப்பூசி போட்டாச்சு, 2 போட்டாச்சு, 3வது பூஸ்டர் போடுன்றாங்க. இன்னும் 4 மாசம் கழிச்சு இன்னொரு ஊசியை சொல்லுவாங்க. எப்படி வாழ போகிறோம் இந்த உலகத்துல? இனி வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கொள்ளை நோயோட வாழ்ந்து பழகி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்படி இந்த உலகத்துல வாழ போகிறோம்? உலகம் பயந்து கொண்டிருக்கிறது. இந்த பயந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியிலே நம்மை தைரியப்படுத்துகிற, சந்தோஷமாய் வைத்திருக்கிற, பயமில்லாமல் வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று அவர்களுக்கு காண்பிக்கும்படி நீங்கள் ஒளி வீச வேண்டும். எங்களுக்கு பயமே இல்லைங்க, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். அவங்களும் பயப்படுறாங்க, அந்நிய பாஷை பேசுற நீங்களும் பயப்படுறீங்க. அவங்களும் ஒரே பயமா இருக்கு, மரணம் வந்துருமா நீ பயமா இருக்குன்றாங்க. நீங்க அந்நிய பாஷை பேசிக்கிட்ட எங்களுக்கு மரண பயமா இருக்குன்றீங்க. என்ன வித்தியாசம்? அன்றைக்கு ஆதித்திருச்சபை விசுவாசிகளை உலக மக்கள் பார்க்கும் போது ஆச்சரியமாய் பார்த்தார்கள். இவங்க எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள், கபடமற்ற ஒரு இருதயத்தோடு இருக்கிறாங்க, எல்லாத்துக்கிட்ட அன்பா ஐக்கியமாய் இருக்கிறார்கள். இவர்கள் வித்தியாசமானவர்கள். ஒளி வீசினார்கள், வெளிச்சம் கொடுத்தார்கள். ஆகவேதான் எருசலேம் பட்டணத்திலே எழுப்புதல் வேகமாய் பரவினது. நீங்கள் தான் வெளிச்சம்.
நீங்க ஒளி வீச வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை ஒளி வீச வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை சாட்சியாக வாழும்படி வெளிச்சம் வீச 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 எல்லா இருளின் ஆதிக்கங்களும் ஒளிந்து போகும். இருளை ஜெயிப்பதற்கு வெளிச்சத்தை பரவ செய்ய வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை வெளிச்சமாய் மாறும் பொழுது இருளின் ஆதிக்கங்கள் தானாய் முடக்கப்பட்டு விடும்.